ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்களவு பச்சரிசி, இன்னொரு உலக்களவு இட்லி அரிசி, 1/4 உலக்களவு உளுந்து, 2-3 வெந்தயம். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக அரைச்சிருங்க, தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அதே சமயம் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை பாக காய்ச்சிடலாம். வெள்ளம் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா அதே உலக்கில் நான் 3 உலக்களவு வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளை பாகு காய்ச்சும் போது இதுக்கு நமக்கு பக்குவம் தேவையில்லை. லைட்டாக மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளைப்பாகோட சேர்த்துக்கோங்க. நான் 2 ஏலக்காவை தட்டி அதோட சேர்த்துருக்கேன். ஃபில்டர் பண்ணி மாவோட சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு கரைச்சி வைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கல, அதனால அந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் நான் 2 பேருக்கான அளவு கொடுத்துருக்கேன். இதே மெத்தடில் இதே அளவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரம் அவ்வளோ அழகாக புசு புசுன்னு வரும்.